இப்போ கார்த்திக், நீங்க நல்லா நெத்தி நிறைய பட்டையை அடிச்சுக்கிட்டு ருத்ராட்ச கொட்டையை நல்லா கழுத்து முழுக்க பெருசு பெருசா போட்டுக்கிட்டு நல்ல ஒரு வேஷ்டி சட்டையை கட்டிக்கிட்டு ரோட்ல நடக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களை பார்த்து சில பேர் இல்ல இது வந்து வேஷம். அப்ப சாமியாருக்கு முக்கவாசி போறது வேஷம்ன்றீங்களா? அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஆனா இப்ப கார்பரேட் சாமியார்ஸ் அதிகமா வந்துட்டு இருக்காங்க. நான் அவங்கள பத்தி கேட்கறேன். அவங்களாம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சர் தான். அவங்களாம் வந்து சும்மா மக்களை வந்து ஆனா ஈஸ்வர் சொன்னா நம்ப மாட்டீங்க, மக்கள் அங்கெல்லாம் போறாங்க. அதுக்குதான் கேட்கறேன். நான் எனக்கு தெரிஞ்ச 2 ஸ்பிரிச்சுவல் பர்சனை பெண்கள் வந்து தன்னோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்து சொல்ல வராங்க. அவங்கள அபியூஸ் பண்றாங்க. ஓகே, இப்போ அம்மா வீட்டில் அடிக்கடி சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட, ஏண்டா உடம்புலாம் சட்டையெல்லாம் கவர் பண்ணிட்டு வாடா, ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க, பார்த்தா கண்ணு வைப்பாங்கடா அப்படின்ட்டு. காலில் வந்து இடது காலில் கயிறுலாம் கூட கட்டிருக்கேன். அது கரெக்டான ஆளுக்கிட்ட தான் போய் கேட்குறேன். இதை பற்றி சொல்லுங்க. ஏன்னா பாடியை ஃபுல்லாக வெளியே ரிவீல் பண்ணுறது உங்களோட ப்ரொஃபஷனு. அப்படி இருக்கும்போது இந்த திருஷ்டி படம் கண்ணு படம் அது உண்மையை என்ன தெரியுமா, இது வந்து எல்லாரும் ஒரு விஷயத்தை எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, ஒருத்தரை வந்து இப்போ ஒரு ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பைக்கில் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கீங்க, டக்குன்னு ஏதாவது ஒரு உள்ளுக்குள்ள டிஸ்ட்ராக்டர் மாதிரி பொருள் வருது அப்படின்னா நீங்கள் வந்து டைரக்டாக போகிற விஷன்ஸ் அங்கே ஃபோக்கஸ் இருக்குமா இல்லை நடுவில் டிஸ்ட்ராக்ட் ஆகுமா? டிஸ்ட்ராக்ட் ஆகும். அதே தான். இப்போது நீங்கள் டார்கெட்டை நேராக வச்சு போகும்போது பவர்ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்க. எங்கே ஒரு ரீச்சிங் பாயிண்ட் அதே மாதிரி தான் என்கிட்ட வரக்கூடிய ஃப்ரீக்வன்சியும் கதிர்வேலையும் உங்களுக்கு டைரெக்டாக வந்து உள்ளே போகும். அப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி விஷயம் நடந்தது அப்படின்னா அந்த கதிர்வேலையில் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஓ, அப்போ திருஷ்டி கண் திருஷ்டி இந்த விஷயம்லாம் உண்மைதான்றீங்க. அது ஃபோர்ஸ். அதாவது உங்கள் உடம்பை பார்க்குறவங்க காலில் இருக்க கயிறை பார்த்து கொஞ்சம் காலில் கயிறோ இல்லை கையில் போடுற மோதிரமோ இல்லை காப்போ ஏதாவது நான் வந்து அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இட்ஸ் ஆல் அபவுட் டிஸ்ட்ராக்ஷன், ஜஸ்ட் அவ்வளவுதான். டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஓ, ஓகே. இதுக்கு தான் கட்டுற விஷயம். அவன் கருப்பு வந்து ரொம்ப ஈர்க்கும், கருப்பு சிவப்பும் ரொம்ப இது பண்ணி விட்டுரும், இழுத்துரும். ஓகே, நமக்கு சிவப்பு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும், கருப்பு வந்து இழுத்துரும். அதுதான் பிரச்சனை இங்க. ஆமா. ஓகே கார்த்திக், நீங்க இப்போ நிறைய முறை நைட் நேரங்கள்லாம் சுத்திருப்பீங்க, ஈவெண்ட் அது இதுன்னு சொல்லி நைட் நேரத்தில் போயிருப்பீங்க. வீட்டில் நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ பாத்ரூம் போயிட்டுன்னு சொல்லிட்டு போவாங்க, லைட்டை போட்டு திரும்ப அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு குடு குடு ஓடி வந்து படுப்பாங்க பயத்தில். நைட்டு நேரம் என்னவத்தில் ஒரு மாதிரி பயத்தில் இருப்பாங்க. அது போல நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அது கற்பனை திறன் தான். அதிகமாக அவங்க வந்து ஏதாவது படங்களை பார்த்துட்டு அந்த கதைகளை நீங்கள் பயந்ததில்லை அது போல? நான் அது மாதிரி எனக்கு ஃபீல் வந்தது. சின்ன வயசுல இருந்து தனியாக தாங்க இருக்கிறேன் ரொம்ப வருஷமா. ஓகே, சத்தங்கள்லாம் கேட்டிருக்கு, டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கேன், அதுக்கப்புறம் பழகிடுச்சு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான். என்ன மாதிரி சத்தங்கள் அதெல்லாம்? என்ன சத்தம்னா இயற்கையாக சத்தம் கேட்கும், எலி ஓடும், பூனைங்கனா ஓடும். எனக்கு இது மாதிரி அமானுஷ்யம் சேர்ந்த சத்தங்கள்லாம் நான் அது பார்த்ததே கிடையாது. ஸ்பிரிச்சுவலா அந்த ஒயிட் மட்டும் தான் பாரு, பிளாக் பக்கத்தோட ஃபீல் பார்த்துருக்காங்க. ஒரு டைம் நான் மெடிடேட் பண்ணும்போது என் பக்கத்தில் உட்காந்து தான் ஃபீல் பண்ணேன். அறியாமல் வேர்த்துச்சு. அதோட ஹீட் உணர முடிஞ்சு என்னால். எல்லாம் கேளுங்க, நம்ம கண்ணு மணி நைட்டு 12 மணி மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 1:30 மணி இருக்கும், 12 மணி இருக்கும். எங்கள் அம்மா வந்து சத்தம் போடாமல் தான் எனக்கு கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு. அம்மா எதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஓ, ஓகே, தெரிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட தேர்டை ஓப்பன் பண்ண மாதிரி ஆகிட்டு காமிச்சு கொடுத்துருச்சு. அதே மாதிரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்னொரு ஏதோ சோல் வந்து என் பக்கத்தில் உட்கார மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனால் அது எங்கள் அம்மா மாதிரி தெரில எனக்கு. அது ஒரு மாதிரி ஒரு வெப்பம் வருது, உடம்பு வேர்க்குது, அது எனர்ஜியை மட்டும் ஃபீல் பண்ணேன். அம்மா வந்து இப்போ என்ன தெரிஞ்சு அப்படின்னா என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிச்சு. அங்கே நான் கிரியேட் பண்ண ஃப்ரீக்வன்சிக்குள்ளே ஏதோ ஒரு ரேடாருக்குள்ளே யாராவது வந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ஓ, ஓகே. இப்போ மெடிடேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி ஃபஸ்ட்டு வந்து ரேடாருக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த ரேடார் ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து யூனிவர்ஸில் கனெக்ட் ஆக முடியும். ஃபஸ்ட்டு வந்து உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொடெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பவரை வந்து இப்படி இருக்கும்போது இங்கேருந்து அது மேலே போகும். நீங்கள் வந்து இங்கே சுற்றி ப்ரொடெக்ட் பண்ணாமல் நீங்கள் எதாவது பண்ணீங்க அப்படின்னா பண்ண முடியாது. அதனால தான் ஒரு தியானம் பண்ணுற இடத்த சூஸ் பண்ணுங்கம்பாங்க. அங்கே ரெகுலராக பண்ண முடியாது. எல்லாரும் பண்ணுறதையும் பண்ணக்கூடாது. எல்லாரும் பண்ணுறதையும் தியானம் பண்ணவே கூடாது. உங்களுக்குன்னு ஒரு இடத்த சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல நீங்கள் பர்மிஷன் கேட்கணும். பர்மிஷன் கேட்டு நான் இனிமேல் இங்கே தான் உட்காரப்பான்னு சொல்லி உங்களோட பூமியோட வெப்பத்தையும் கனெக்ட் பண்ணி அதை ஸ்பிரிச்சுவலில் அந்த நம்மளோட எண்ணங்களில் கனெக்ட் பண்ணி அப்புறம் உன்னோட எண்ணங்களை வந்து யூனிவர்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும். நீ என்ன மாதிரி எண்ணத்தை ஸ்பெண்ட் பண்ணுற அப்படின்ட்டு இருக்கு. அதை சென்ட் பண்ணும்போது ஒரு ரேடாரை வந்து சுற்றி ஒன்று வந்து ஒரு ரேடாரை வந்து கனெக்ட் ஆகும். அந்த ரேடாருக்குள்ளே வந்து யாரையும் வரவே விடாது. ரேடாருக்குள்ளே எப்படி வரவிடாது அப்படின்னா, நீங்கள் உட்காந்துருக்கங்கிறத வந்து அறியாமல் கூட டிஸ்டர்ப் பண்ணலாம். ஏன் சித்தர்கள் நிறைய பேர் பக்கத்தே இருப்பாங்க, பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ரேடார்ஸ் வந்து உங்களோட டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுரும். டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த பக்கம் போக வச்சிரும். போக வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணி ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் ஆகிடுவீங்க. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களோட ஃப்ரீக்வன்சி எல்லாம் யூனிவர்ஸ்க்கு போகும். அப்போ சப்போஸ் வந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி உன்னோட எனர்ஜிக்கு நான் சப்போர்ட் பண்ண வரேன், நீ ரொம்ப இதாக இருக்க, உனக்கு பலவீனமாக இருக்குன்னு சொல்லி வராங்க அப்படின்னா உங்கள் பித்திருக்கள் வர வாய்ப்பு இருக்குது.
ஓ, முன்னோர்கள்லாம். எல்லாரும் வர முடியாது, அவங்களுக்கு ஒரு கேட்வே இருக்குது. அந்த கேட்வே தான் வந்து இப்போ ஓப்பன் ஆகும் தெரியாது. அந்த ஓப்பன் ஆகிற டைம் வந்து மேபி ஏர்லி மார்னிங்காக இருக்கலாம். அது எல்லாம் ஏர்லி மார்னிங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில். ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படின்னா, நான் இது வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு எண்ணங்கள் சுத்தமாக இருக்கும். யூனிவர்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது, டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அப்போ நீங்கள் உட்காரும் போது உங்களோட ஃப்ரீக்வன்சி வந்து எதையும் டிஸ்டர்ப் பண்ணாது, டைரெக்டாக யூனிவர்ஸ்ட்டை போய் சேரும். ஓகே ஓகே ஓகே. உங்களோட ஃப்ரீக்வன்சி வந்து இப்போ அந்த நேரத்தில் எந்த ஒரு டிராஃபிக் இருக்காது. டிராஃபிக் மீன் பைக் வர்றது கிடையாது. பல பேர் கஷ்டப்பட்டு திங்க் பண்ணிட்டு இருப்பான், ஏதாவது பண்ணிட்டு இருப்பான், அது கண்டவங்களாம் தப்பாக மேனிஃபெஸ்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகணும்னா 4 மணிக்கு உட்காரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட மேனிஃபெஸ்டிங் பண்ணும்போது உங்களோட எண்ணங்கள், கதிர்வலைகள், உங்களோட கிரியேஷன் எல்லாமே வந்து டைரெக்டாக யூனிவர்ஸ்க்கு போகும், எந்த டிஸ்டர்பன்ஸும் உள்ளே இருக்காது. அதனால தான் அந்த டைமில் செலக்ட் பண்ணுறோம். ஆமாம். அப்போ ஓப்பன் ஆகிற கேட்வேல வந்து யாராவது உங்களை ஹெல்ப் பண்ண உள்ளே வருவாங்க. ஏஞ்சல்ஸுங்கிறது என்னன்னா, அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி உள்ளே வரும்போது மேக்ஸிமம் உங்களோட பித்ருக்கள் தான் ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஓகே, இந்த வடச்சென்னை படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சாமியார் மாதிரி ஒரு அம்மா காட்டுவாங்க. சந்திரா, அந்த பையன் யார் தெரியுதா அப்படின்ட்டு. ஏதோ ஃபியூச்சரில் நடக்க போகிறது இப்போ சொல்கிற மாதிரி கேரக்டரை வெற்றிமாறன் படத்துல பார்க்க முடியும். அவங்க பெருசாக நம்பிக்கை இல்லைன்னா அதை காமிச்சிருப்பாங்க. அதை வச்சு இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ ஸ்பிரிச்சுவலில் இருக்க நிறைய பேருமே எனக்கு இது தோணிச்சு, விஷயம் வந்துச்சு, பாத்தியா ஒரு வாரத்தில் நடந்துச்சு அப்படின்வாங்க. சுனாமி வரப்போகிறது, வல்கானோ எரப்ஷன், இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் முதல்ல நம்பலை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதா நடக்குதுன்ற மாதிரி தோணுச்சு எங்களுக்கு. நீங்கள் ஸ்பிரிச்சுவல் டெப்த்தாக இருக்கீங்க, உங்களுக்கு அதுக்குள்ள விஷன்ஸ் எதனா வந்திருக்கா? நான் தான் ஆடியோ அனுப்பியிருக்கேனே. அது தெளிவாக ஆடியன்ஸ்க்கு சொல்ல முடியுமா? நான் வந்து கார்த்திக் வந்து இன்ஸ்டாகிராமில் ஆடியோ அனுப்புகிறேன். அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியும் ப்ரோ இதுமாதிரி டெத் ஆக போகுது, அதிகமாக டிசாஸ்டர் ஏற்பட போகுது, அழிய போகிறாங்க, தண்ணியால் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்கிறேன். அப்போ தான் அந்த எலினோவா ஏதோ ஒன்று கதிர்வீல் வரப்போகுது இங்கே சொன்னி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், ப்ரோ இது நடக்க போகுது ப்ரோ, நம்ம வந்து தண்ணியால் வந்து கஷ்டப்பட போகிறோம், ஆனால் நம்ம தமிழ்நாடு கஷ்டப்படாது, நம்ம ரெக்கவர் ஆயிடுவோம், ஏதோ விஷயங்கள் நடக்க போகுது, அதிகமாக உயிர் சேதங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி, இயற்கை மாற்றம் நடக்க போகுது சொல்லி ஆடியோ அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னே தெரில. எனக்கு அது கனவுல வந்த விஷயமா இல்லை படபடப்பாகுது. அது வந்து ஒரு டைம்குள்ள வந்து சம்மந்தம் பாடியே ஒரு மாதிரி படபடப்பாகுது. ஓகே, இப்போ உங்களை நான் தப்பு சொல்ல, கார்த்திக் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ வரப்போகுதுப்பா அப்படின்வாங்க. ஆனால் எங்கே வரப்போகுது, எந்த நேரம் வரப்போகுது, எத்தனை பேருக்கு என்ன ஆக போகுது, இதை பற்றி சொல்லவே மாட்டாங்க. நாங்கள் என்ன நினச்சிரோன்னா, சரி அந்த சாமியார் ஃபேமஸ் ஆகிறது அச்சு விடார் போல இருக்கு, நம்மளும் சொல்லலாம் போல இருக்கு அப்படின்னு தோணும். ஆனால் உங்களுக்கு அந்த விஷயம்ஸ்லாம் அதுமாதிரி தான் இருக்குமா, இல்லை எக்ஸாக்டாக வந்திருக்கு? அதான் சொன்னால் வாடியோ ஒன்றையும் போட்டேனே. இல்லை எக்ஸாக்டாக இந்த இடம் அந்த இடம் மாதிரி தோணுமான்னு கேட்குறவங்க விஷயம் இல்லை. எக்ஸாக்டாக அப்படி சொல்ல முடியாது. இது வந்து யூனிவர்ஸோட ஃபேக்டரி. இப்போ இந்த பிரபஞ்சத்தில் வந்து இது நடக்க போகுது. அந்த பிரபஞ்சம் வந்து அந்த நேரத்தில் எந்த அதோட கதிர்வேலைகள் வந்து உள்ளே போகும்போது அங்கே எது கிராஸ் ஆகுதோ அது நடந்துடும். ஓகே ஓகே. இப்போ வந்து அந்த ரீசெண்டாக அந்த எரிஞ்சு போய் இறந்து போனாங்க, ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு, ஒரு ஃப்ளைட்டு போன காணா போச்சு, பாகிஸ்தானில் கிடச்சிச்சு, இப்போது கிடச்சி திரும்ப என்ன ஆச்சுன்னு தெரியல கிடச்சிது. இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த டைமில் வந்து யூனிவர்ஸில் ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சி உள்ள வரும். அந்த ஃப்ரீக்வன்சி என்ன இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் நான் அதை ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். நமக்கும் கோள்களுக்கும் சம்மந்தம் நிறைய இருக்குது. நம்ம ஒரு டிவைஸ் தான், புரியுதா? நம்ம டிவைஸ்க்கு வந்து மெசேஜ் வந்துட்டே ரிசீவ் பண்ணிட்டே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு இயற்கையை பற்றி திங்க் பண்ணுறோமோ, ஸ்பிரிச்சுவல் ரொம்ப கனெக்டாக இருக்குமோ, இன்ஸ்டியூஷன் கொடுத்துட்டே இருக்கும். உங்களுக்கு யாரும் நடந்திருக்காது போல இந்த விஷயங்களை தாண்டி? பர்சனல் லைஃப் நடந்தது எக்ஸாக்டா அப்படி நீங்கள் நினச்ச விஷயம் வந்து அப்படியே எக்ஸாக்டாக நடந்தது? இல்லை, நான் நடந்தது என் பர்சனல் லைஃப்பில் நடந்தது. நானே ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கேன். அஃபெக்ட் ஆகி நானே விலகி வந்திருக்கிறேன். நானே கோவப்பட்டு கத்திருக்கிறேன். நானே கோவப்பட்டு அதை உடச்சிருக்கிறேன். வேணாம் இப்போவே அதை தாங்கிட்டா கஷ்டம் பாதியோட போவோம், இது இன்னும் பெருசாக விட வேண்டாம்னு சொல்லி நானே அது இன்ஸ்டியூஷன்ஸை உடச்சி விட்ருக்கேன். ஆனால் விஷயம் வந்த விஷயம் நடந்துச்சு. நடந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வழியை தாங்கினேன். அது வந்து ஏன் நடந்தது அப்படின்னா, ரொம்ப நாள் நான் வந்து தனிமையிலே இருந்து நான் யார், நான் எதுக்காக பறந்துருக்கிறேன், இந்த பிரபஞ்சம் யார், எதுக்கு படைச்சிருக்கணும், என்ன செய்கிறோன்னு தப்பு சரி திங்க் பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா, அது கூட நம்ம கனெக்ஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஓ, எதுக்குன்னு யோசிக்கும் போது அதிகமாகிடுச்சு. ஆமாம், தனிமை வந்து ஒரு இடத்துல வந்து மிருகமாக மாற்றும், கடவுளாக மாற்றும். உங்களோட சிந்தனை எண்ணங்களை பொறுத்து இருக்கு, சூழல்களை பொறுத்து இருக்கு. ஓகே, சூழல்களை பொறுத்து இருக்கு. ஓகே, ஆமாம். இப்போ கார்த்திக், நீங்கள் நல்லா நெத்தி நிறைய பட்டையை அடிச்சுக்கிட்டு, ருத்ராட்ச கொட்டையை நல்லா கழுத்து முழுக்க பெருசாக போட்டுக்கிட்டு, நல்ல ஒரு வேஷ்டி சட்டையை கட்டிக்கிட்டு ரோட்டில் நடக்கிறீங்க அப்படின்னா, அப்போ உங்களை பார்த்து சில பேர் இல்லை இது வந்து வேஷம். அப்போ சாமியாருக்கு முக்கால்வாசி போகிறது வேஷம்ன்றீங்களா? வேஷம் அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அப்படி வந்தாதான் சிவன் ஏதோ அவங்க கூட கூப்பிட்டுக்கிற மாதிரி பேசுகிறாங்களா? ரொம்ப பெரிய வேஷம். பட்டை போடுறது, வீட்டில் இருக்கிறது, அதெல்லாம் வேற. பட்டை போட்டு ரோட்டில் போயிட்டு பந்தா காமிக்கிறது பண்ணுறதுலாம் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா மற்றவங்க அட்டென்ஷனை சீக் பண்ண நிறைய பேர் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சது வேஷம் தான் நான் சொல்லுவேன். பட்டை போடுறவங்க, ருத்ராட்சை போடுறவங்க வந்து ஏதோ ஒரு மூலையில் ஏதோ மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு ஒரு ஈர்ப்பாக இருந்துப்பாங்க. அவங்க வந்து மக்களுக்கு முன்னாடி அதுவே வந்து கர்மாவாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓ, ஓகே ஓகே ஓகே. சித்தர்கள், ஞானிகள், முனிவர், ரிஷிகள் எல்லாருமே வந்து மனிதர்கள்ட்ட தள்ளி தான் இருப்பாங்க, மிருகத்து கூட தான் இருப்பாங்க.
நீ திங்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். மனிதர்கள் எப்படி யாரை சேர்ந்துருக்கா? ஏன் அவரையே மலையில உட்காந்துக்கணும் போய், ஏன் ஊருக்குள்ள மக்களுக்கு முன்னாடி உட்காந்து சொல்லியிருக்கணுமே? ஆனா விலங்குகள் எப்பவுமே நம்மளுக்கு கெட்டது நினைக்காது, மனுஷன் நினைப்பான். ஏதோ ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும் சொல்லிட்டு வெளியே போனது அவங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது மாதிரிலாம் யாருமே எந்த ஒரு ரமண மகரிஷி எப்படி இருந்தார், ரொம்ப ரொம்ப சாதுவா, அதாவது இப்படிதான் அடையாளப்படுத்தாத அளவுக்கு பெரியவா எப்படி இருந்தார், கிட்டத்தட்ட அவரும் அதே நிலைமை தான். காஞ்சி பெரியவா எப்படி அப்படி தானே இருந்தார். ஒரு குச்சி வச்சுப்பாரு, ரெடியே உட்காந்துப்பாரு. ரமண ரமேஷ்லாம் மண்ணா இருந்து புத்தா மாறினவர் அவர்லாம். ஆனால் இப்போ கார்பரேட் சாமியார்ஸ் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. நான் அவங்கள பற்றி கேட்குறேன். அவங்களாம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சர் தான். அவங்களாம் வந்து சும்மா மக்களை வந்து, ஆனால் ஈஸ்வர் சொன்னால் நம்ப மாட்டீங்க, மக்கள் அங்கெல்லாம் போகிறாங்க. அதுக்கு தான் கேட்குறேன். நான் எனக்கு தெரிஞ்ச 2 ஸ்பிரிச்சுவல் பர்சனை ஒரு பெண்களோட பலவீனத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. பெண்கள் வந்து தன்னோட எமோஷனல்ஸு ஃபீலிங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து சொல்ல வராங்க, அவங்கள அப்யூஸ் பண்ணுறாங்க ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்க. எனக்கு பர்சனலாக வருது இதெல்லாம். இதை என்ன யாரை சொல்ல முடியும் நான்? எதுக்கு அது மாதிரிலாம் வந்து நம்மளோட ஃபீலிங்ஸையும் எமோஷன்ஸையும் கொண்டு போய் மனிதர்கள்ட்ட கொட்டணும்? அது என்றைக்குமே சேஃப்டி கிடையாது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கும்போது டேரெக்டாக கும்பிட்டு போயிடலாம். ஏன் நடுவில் ஒருத்தர் கும்பிட்டு போனா உன்னோட ஃபீலிங்ஸ் எமோஷன் கொண்டு கொட்டும் போது அவனா நினைப்பான்? உண்மையாக சொல்கிறேன். நான் எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். ஜெயிலில் இருக்க கைதிகளை வந்து அதிகமாக வந்து எரக்ஷன்ஸ் வரவே வராது. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் இல்லையா உங்களுக்கு? டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது, சாப்பாட்டில் வந்து வலிமை இருக்காது, நியூட்ரிஷன்ஸ் இருக்காது. ஓகேங்களா? உண்மையான ரிஷிகள், சித்தர்கள், ஞானிகள் அவங்களோட காமத்தையும் அவங்களோட இதயத்தையும் உணவில் வந்து குறைச்சிருவாங்க. அது அந்த அந்த உணர்ச்சிகளையும் அந்த தூண்டுகளையும் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ஆப்போசிட் அந்த உட்காந்து வந்து உன ஆத்மாவை மட்டும் தான் பார்ப்பாங்க, உருவமாக பார்க்க மாட்டாங்க. ஓகே ஆத்மா மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். திங்க் பண்ணி பாருங்க. அப்படி ஆன்மீகவாதிகள் யார் இருக்கிறாங்க சொல்லுங்க? யாருமே நீங்கள் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா உங்ககிட்ட ஒரு பெண் வந்து இப்போ ஆடை ஆபரணங்கள்லாம் போடுறாங்க, எதுவுமே இல்லாமல் உங்கள்கிட்ட உட்காந்து கவலையை சொல்லுது. எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் அந்த வார்த்தைகளை மட்டும் நல்லா கேட்க முடியுமா? கஷ்டத்தை மட்டும் கேட்க முடியுமா? அதுக்கு நான் ரெடியாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்மீக ரீதியாக நான் ரெடியாக இருக்கணும். அப்படி யாருங்க இருக்கிறேன்? சோலை பார்த்து பேசுகிற மாதிரிலாம் இங்கே பெருசாக கிடையாது, யாருமே இல்லை. அப்படி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. நான் கடந்து வந்திருக்கிறேன். ஓகே. அப்போ ஈசன் டெஸ்ட் வைக்கலாம்னு தெரிஞ்சிச்சு எனக்கு அது. ஆனால் கார்த்திக், இது போல் சாமி பேர் சொல்லி ஏமாத்துற விஷயம் தப்பாக தெரியாதா உங்களுக்கு? பாவம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு அது பெரும் பாவமாச்சு அப்படி பார்த்தா. எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல ஊர் பேர் இடம் பேர்லாம் தெரியும், சொல்ல விருப்பம் இல்லை. அங்கே வந்து சித்தர்கள் பீடம் அங்கே போகிற வந்து ஒருத்தட்ட வந்து பூஜை பண்ணுறவட்ட வந்து இது மாதிரிலாம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி பெண்களை வந்து உன்னோட கவலைகளை, ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீ எதுக்காக வந்திருக்கன்னு அவங்களை ட்ரிகர் பண்ணி அந்த தப்பான முறைகள்லாம் தொடர்பில் இருக்கிறாங்க. ஓகே உனக்கு இதுதான் பிரச்சனை, இது இப்படி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி தப்பான விஷயங்களை பயன்படுத்தும். அப்போ இதுக்கு பேசாமல் கவுன்சிலிங்கே போயிடலாமா அவங்க இங்கே வந்து மாற்றத்துக்கு? அதான் நான் சொல்கிறேன், கவுன்சிலிங் தான் உங்களுக்கு வேணும். ஆனால் இது சாமியார் ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ சைக்காலஜி சொல்கிறாங்க, இதோட எரெக்ஷன்ஸையும் இவங்களோட அந்த எமோஷனல்ஸையும் அதோட ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு மாத்திரையை கொடுத்துறது அதை இறக்குறாங்க. தன்னால் கட்டுப்படுத்த முடியாத மாத்திரையை கொடுத்து கட்டுப்படுத்துறாங்க. கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுறாங்க. அது ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க அந்த உணர்வு இறங்கிடுது, அதை விட்டு வெளியே வந்துடுறாங்க. நினைவுகள் மறந்துடுது. பிரெயினுக்கு ஒரு சக்தி இருக்குது மறக்கிறதுக்கு. அதான் பெரிய வரம் ஆக்சுவலாக. ஆமாம், அது மறக்கிறதுக்கு காலங்கள் ஒரு வருஷம் ஆகும். அந்த ஒரு வருஷத்தை வந்து மாத்திரை மூலியமாக பண்ணுறாங்க, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவங்களுக்கு. ஓகே கார்த்திக், இப்போது உங்களை மாரி ஆட்கள் நான் பார்க்குறப்ப அவங்க நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எல்லாருக்கிட்டையும் நூல் பிடிச்ச மாதிரி என்ன கனெக்ட் இருக்குன்னா, ப்ரோ எனக்கு வந்து ஏதோ தெய்வீக இது இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு சில பேர் பேசுவாங்க ப்ரோ, திடீர்னு வந்து பேசுவாங்க ப்ரோ, சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தராக சொல்லுவாங்க. உங்களை அது மாதிரி யாராவது பார்த்து, கார்த்திக் உங்களுக்குள்ள சம்திங் ஏதோ டிவைனிட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க? இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க, ரெக்கார்ட்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுமே இது பார்த்துக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசுவாங்க. ஓகே, நான் நிறையா பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஆனால் இதுக்காக நான் வந்து சேவையாக செய்வேன்னு கேட்டால் நான் முடியாது. ஏன்னா இப்போ எப்படின்னா இது ஒரு கர்மா. ஒரு மனுஷன் கூட போய் ப்ளே பண்ணுறது வந்து ஒரு கர்மா. அது கவனமாக ப்ளே பண்ணும். ஒன்னால தான் ஆயிடக்கூடாது, அவங்களுக்கு நெகட்டிவாக எதுவும் நடந்துடக்கூடாது. அப்பா, ஓகே அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குதுல. ஓகே கார்த்திக், உங்களோட ஸ்பிரிச்சுவல் அனுபவங்கள் நிறைய ஷேர் பண்ணீங்களே, இதில் இது வரைக்கும் சொல்லாத விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மக்களுக்காக சொல்ல முடியுமா? சொல்லாத விஷயங்கள் மக்களுக்காக, ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட நம்பி பேசலாம், நீங்கள் எல்லாம் நம்புவாங்க. இல்லை, சொல்லாத விஷயங்கள் என்ன மக்கள் நம்ம சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இந்த எப்படின்னா நம்மளோட ஆத்மா வந்து வெளியே அனுப்பி உங்களோட ஆத்மா கூட கனெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு முடியும். நம்ம ஆத்மாவை வெளியே அனுப்பி உங்கள் ஆத்மாவோட கனெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு முடியும்.
இட்ஸ் பாசிபிள். இஸ் பாசிபிள். எப்படி? அதுக்கு உண்டான ஸ்பிரிச்சுவல் வே தாண்டி உங்களோட ஃப்ரீக்குவன்சியை வந்து எங்கூட மேட்ச் பண்ண வைக்கிறதுக்கு உண்டான ஒர்க் ஆரம்பிக்கணும். ஓகே. ஒர்க் ஆரம்பித்து அது முழுமையாக செயல்பட்டு, ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது அது மூலிமா எந்த ஒரு கர்மாவும் உங்களோட ஆத்மா போய் அங்கே சேர்ந்து பண்ணிடக்கூடாது. இதை வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு துணைக்கோள் மாதிரி தான். இப்போ எர்த்துக்கு வந்து மூணு எப்படி துணைக்கோளாக இருக்குதோ அதே மாதிரி தான் அந்த ஆத்மா துணைக்கோளாக போய் சேர்ந்துக்கும். துணைக்கோளாக சேர்ந்துட்டு தன் ஈர்ப்புலேயே இருக்கும். இருந்துக்கிட்டு என் மூலியமாக செய்ய முடியாத விஷயத்த உங்க மூலியமாக நான் செய்ய முடியும். எப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து விஜய் சார் வந்து சிஎம் ஆயிருக்காரு. ஆனால் விஜய் சாரை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சிஸ்டம்ஸ் வந்து இங்கே உலகத்தில் இருக்குது. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு இருக்காங்க, ஓகேங்களா? ஆனால் எல்லாத்தையுமே விஜயால செய்ய முடியுமானா செய்ய முடியாது. அப்போது இங்கேருந்து சம் ஃப்ரீக்வன்சி ஆகட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை அவரால் பண்ண வைக்க முடியும். ஓகே, ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட பண்ண வைக்க முடியும். அதனால தான் வந்து அவரை சுற்றி இருக்க எண்ணங்கள்லாம் வந்து அதை பண்ண வைக்க முடியும். எந்த எண்ணங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கோ அதை எண்ணத்தால் பண்ண வைக்க முடியும். ஆனால் ஈஸ்வர், இப்போ ப்ராக்டிக்கலாக கேட்குறேன். இப்போ உலகம் முழுக்க போர்லாம் நடந்துட்டு இருக்கோம். இப்போ ஈரானில் இதை விட நிறைய விஷயங்கள் ஸ்பிரிச்சுவல் தெரிஞ்சிருக்கவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இது போல ஏவர மாதிரி தெரிஞ்சுன்னு வைங்க. ஏதோ ஒரு விஷயம் பண்ணி ட்ரம்ப் மனசே மாற்றி விட்டுருக்கலாம் அப்படி பார்த்தா எதிரிகள் மனசில். அது ஏன் பாசிபிள் ஆகலை? அது ஒரு அலோவ் பண்ணணும் யாராவது ஒருத்தரை. இப்போ வந்து அசோக மன்னருக்கு வந்து புத்தர் மாட்டினாரா? ஓகே, அவரோட ஃப்ரீக்வன்சி அங்கே போச்சுங்க. அப்போ அது மாதிரி அவரை பிடிக்கணும். கார்த்திகேஸ்வர், உங்ககிட்ட ஆன்மீக சம்மந்தமாக நிறைய கேள்விகளை கேட்டேன். எல்லாத்துக்கும் வெளிப்படையாக பதில் சொன்னவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ.